ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 10th சோஷியல் லெசன் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் அப்படிங்கிற லெசனில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் போட்டிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் முதல் பெரும் வீழ்ச்சி எப்போது அரங்கேறியது? 1929 அக்டோபர் 24. ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் எதனோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும்? தங்க மதிப்பீட்டு அளவு. பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1919. முசோலினியை ஆட்சியமைக்க அழைத்த அரசர் விக்டர் இம்மானுவேல், அதாவது 3ஆம் விக்டர் இம்மானுவேல். 1926 2ஆம் டியூஸ், அதாவது தலைவர் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டு சர்வாதிகாரியானவர் முசோலினி. பாராளுமன்றம் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக பாசிஸ்ட் கட்சியின் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளின் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருடம் 1938. லேட்டரன் உடன்படிக்கை கையெழுத்தான வருடம் 1929. நாசிச கட்சியை நிறுவியது தேசிய சோஷலிச ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி. ஹிட்லர் முதல் உலகப் போரின் போது எந்த படையில் பணியாற்றினார்? பவேரியா படையில். ஹிட்லரின் சுயசரிதை நூல் மெயின் காம்ப், அதாவது அதற்கு மீனிங் என்னென்னா எனது போராட்டம். ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் எந்த நகரத்தின் கீழ் நிறுவப்பட்டது? லிப்சிக். எந்த ஆண்டுனா 1863 மே 23. அதை நிறுவியவர் பெர்டினாண்ட் லாசலி. ஹிட்லரின் தேசிய சோஷலிச கட்சியின் கொடியில் பொறிக்கப்பட்ட சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம். ஹிட்லர் நாசிச கட்சியின் பரப்புரைகளுக்கு தலைமையேற்றவர், அதாவது ஹிட்லருடைய நாசிச கட்சியின் பரப்புரைகளுக்கு தலைமையேற்றவர் ஹிட்லரின் இரகசிய காவல் படை கெஸ்டபோ. ஹிட்லரின் மெய்காப்பாளர்களை நிர்வகித்தவர் ஹைட்ரிச் ஹிம்லர். ஹிட்லருடைய அரசு எந்த மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கைகளை பின்பற்றியது? யூதர்கள். ஹிட்லரால் அரங்கேற்றப்பட்ட விஷவாயு கொலை நாசிக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறுதி தீர்வு. ஹிண்டன்பர்க் இயற்கை எய்த சான்சலராக இருந்த ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்ற வருடம் 1934 ஆகஸ்ட். வியட்நாம் தேசிய கட்சி உருவான வருடம் 1927. வியட்நாம் விவசாயிகளின் புரட்சியில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட சம்பவம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வெள்ளை பயங்கரவாதம். வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் என்ற அமைப்பு நிறுவப்பட்ட வருடம் 1941 ஜனவரி. இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1905. இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த ஆண்டு 1919. இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் இடையே ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தான வருடம் 1932. ஆங்கிலேய சுரங்கத் தொழில் சார்ந்தவர்களை போயர்கள் எவ்வாறு கூறினர்? யூட்லாண்டர். போயர் போர் காலம் 1899 முதல் 1902 வரை, அதாவது 3 ஆண்டுகள் நடந்தது. போயர்கள் பின்பற்றிய போர் முறை கொரில்லா போர். டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய இரு நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்ட ஆண்டு 1907. 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்து கொடுத்தது? தென்னாப்பிரிக்க சட்டம்.
தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமான ஆண்டு 1910. தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்பிரிக்க நேர்கள் அல்லது போயர்கள். அவர்களுடைய மொழி என்ன மொழினா ஆப்பிரிக்கான்ஸ். தென்னாப்பிரிக்க தேசிய கட்சி யாருடைய தலைமையின் கீழ் தொடங்கப்பட்டது? ஹெர்சாக். நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த காலம் 27 ஆண்டுகள். நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட வருடம் 1990. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட மிக முன்னேறிய நாகரிகங்கள் மாயா, இன்கா, ஆஸ்டெக். அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாயா நாகரிக மையம் மாயா பன், அதாவது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். மாயா நாட்டை கைப்பற்றி அஸ்டெக்குகள் உருவாக்கிய தலைநகரம் டெனோச்டிட்லான். ஸ்பெயின் போர்ச்சுகல் மீது நெப்போலியன் படையெடுத்த வருடம் 1808. தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டவர் சைமன் பொலிவர். பிரேசில் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தவர் முதலாம் பெட்ரோ. மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடமிருந்து பிரிந்த ஆண்டு 1821. 1839 மத்திய அமெரிக்கா 5 குடியரசுகளாக பிரிந்தது. அவை கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், கவுதமாலா, ஹோண்டுராஸ், நிகராகுவா. உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்த ஆண்டு 1828. பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்த ஆண்டு 1830. 1904 மன்றோ கோட்பாட்டில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ரூஸ்வெல்ட். அமெரிக்கா பின்பற்றிய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையை உருவாக்கியவர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட். தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவியின் மூலம் ஆதிக்கம் செலுத்த அமெரிக்கா பின்பற்றிய கொள்கை டாலர் ஏகாதிபத்தியம். யாருடைய கொள்கை லத்தீன் அமெரிக்காவில் ஐரோப்பிய சக்திகள் காலனி ஏற்படுத்துவதை தடுக்க முயற்சித்தது? மன்றோ கொள்கை. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப்புடன். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.